வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஸ்பிளே ரிப்பேர் பண்றது. ஓகேங்களா? நாம இப்போ இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். எப்படின்னா இந்த டெல்டா ஹெச்எம்ஐ இருக்கு இல்லையா, அந்த ஹெச்எம்ஐயோட டிஸ்பிளே ஃபெயில் ஆனாலோ இல்லை டிஸ்பிளே உடஞ்சி போனாலோ டச் ஒர்க் ஆகலைனாலோ நம்ம மாற்றி கொடுக்குறோம். டெல்டாக்கும் பண்ணுறோம். தென் அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா அலன் பிராட்லி ஹெச்எம்ஐஸ். ஸோ இந்த அலன் பிராட்லி ஹெச்எம்ஐக்கும் நம்ம பேனல் வியூ எதுவும் அந்த மாடலுக்கும் டிஸ்பிளே மாற்றி கொடுக்குறோம். டச் ரீஒர்க் பண்ணி கொடுக்குறோம். இந்த டிஸ்பிளேல பிளாக் டாட் வருது இல்லையா, அந்த மாதிரி டாட் மாற்றுறோம். ஈவன் ப்ரோக்கன் டிஸ்பிளே நம்ம பண்ணி கொடுக்குறோம். எல்லாத்துக்கும் நம்ம நார்மலாக 3 months வாரண்டி கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி எனி பேனல்ஸ் அலன் பிராட்லியில் யூஸ் பண்ணுற எந்த பேனலாக இருந்தாலும் சரி நம்ம அதை ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்ஸோட பேனல்ஸ், சாரி நம்ம ஆம்பிளிஃபயரும் பண்ணுறோம். அதில் மேனுவல் ஆம்பிளிஃபயர் வித் நார்மல் கேபினெட்டும், மேனுவல் ஆம்பிளிஃபயர் ப்ளஸ் அக்ரலிக் ஆம்பிளிஃபயர். ஆஸ் ஃபார் கஸ்டமர் உங்களுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்டோ அந்த ரிக்குவயர்மெண்ட்டை வச்சு பண்ணி தரோம். சப்போஸ் உங்கள்கிட்ட ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, வெறும் ஆம்பிளிஃபயர் மட்டும் வேணாலும் நம்ம பண்ணித்தரோம். கொரியரும் ஈவன் பண்ணித்தரோம். யூசர் டிஃபைன்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஃபைனலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிமெண்ட்ஸோட ஹெச்எம்ஐஸ். ஸோ சிமெண்ட்ஸோட எனி பேனல், டிபி, எம்பி, கம்ஃபர்ட் பேனல்ஸ், கேடிபி பேனல்ஸ், ஸோ எல்லாத்துக்குமே டச்சு, ஓவர்லே, டிஸ்பிளே எல்லாமே நம்ம மாற்றி தரோம். ஈவன் ஓல்டு ஹெச்எம்ஐ டு நியூ ஹெச்எம்ஐ உங்கள்கிட்ட ஒரிஜினல் ப்ராஜெக்ட் இருந்தாலும் அதையும் கன்வெர்ட் பண்ணி புது ஹார்ட்வேராகவும் தருவோம். ஸோ அது உங்களோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்றபடி தான். தேங்க்யூ இவ்வளோ நேரம் இதை பார்த்ததுக்காக. என்னோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நான் கீழே கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ.